இப்போ நம்ம சொன்னாலும் அந்த மாதிரி நிறைய சாமி கூட இருந்து அனுபவித்த மாதிரி சொல்ல முடியாது. இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள், எங்களுக்கு தெரியாது இல்லையா, தெரிஞ்சதுக்கு தெரிஞ்சுப்போம். நிறைய அதிசயத்தை ஒன்று பேசும்போது தான் ஒன்று வருவான். ஆனால் இப்போது ஞாபகத்தில் அவ்வளோ வரல. இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றும். மலேசியாலாம் போய் அந்த டைம். ஆமாம், இன்னைக்கு கப்பல் தான். சாமி சமாதியான பிறகு தான் மலேசியா ஆசிரமம் அடைச்சாச்சு. 50ல் சாமி 49 சமாதி ஆயிடுச்சு. 50ல் தான் ஆசிரமம் பூட்டி இருந்தது. ஏன்னா அந்த டைமில் ஏதோ ஒரு யுத்தமோ என்னமோ வந்திருந்தது. அதனால் அங்கே வாழ முடியாதுன்னு சொல்லிவிட்டு லெட்ரு வந்ததுனால அது பூட்டிட்டு வான்னு சொல்லி தான் வந்து. இப்போ அந்த ஆசிரமம் போய் பார்த்தேன். போய் பார்த்தாச்சா? ஆனால் அது 3 இடம் தான் இருந்ததுன்னு சொல்கிறான், கேள்விப்பட்டிருக்கு. இப்போது இங்கே 2 இடம் தான், இந்த ஆசிரமம் விவசாய இடம் வேறு. அந்த மாதிரி அந்த ஆசிரமத்துக்கு 3 இடம் தனித்தனியாக தான் இருந்தது. ஆமாம், ஒட்டுக்கா இல்லை. இப்போ அப்படி தான் இருக்குது. முன்ன 3 இடத்துல தான் இருந்தது. ஆமாம், எல்லாரும் யாரெல்லாம் அது கையில் வச்சுருக்காங்க. ஆமாம், அங்கேயா? அப்படியா? ஞாபகத்துக்காக இப்போ இருக்குதில்ல அங்கே. இப்போ விசேஷம் ஒன்றும் அப்பா பேரில் ஒன்றும் நடக்கல. இல்லை இல்லை இல்லை, சாமி எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி மீட்டிங் வச்சுருந்தது. அதே மாதிரி சுசீந்திரத்துலேயும் வச்சது. இல்லை இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை. ஆமாம் ஆமாம், இடம்னு இல்லை, பேசுறதுக்கு ஒரு இடம் கேட்டு வாங்கினது தானே. போகிற இடத்துலலாம் அப்படி கேட்டு வாங்கினது தான். ஐயா, இப்போ எங்களை மாதிரி வித்தியார்த்தி இல்லாத ஆளுங்களுக்கு ஆசிரமத்தில் 3 நாள் தான் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஏன் அது ரெகுலராக இருக்க முடியாதுன்னா சாமி அது மாதிரி சொல்லதும்? அது முன்னே இருந்தது, வேலைக்காக நிற்கிறவங்களும் இருந்தது. ஓகே ஓகே. இப்போது இலவசம் காசு வாங்காமல் அங்கே வேலை செய்கிறதுக்கு முன்னெல்லாம் ஆள் இருந்தது. அப்போ பிறகு இந்த ஆட்சி தானே, அப்போது உத்தியோகஸ்தர் ஏதோ ஒரு தப்போ ஏதோ இருக்கிறதுனால தான் யாரையும் அவ்வளோ அதிகமாக நிறுத்தாமல். ஆனால் சேர்க்குறாங்க, ஆனால் வெளியில் இருக்கணும். ஆமாம், அந்த வெளியில் இங்கே வெளியில் இருக்கணும். முன்னால நிறைய பேர் இருந்தது. வடகரெலாம் இருக்கிறாங்க இல்லையா? வடகரெலாம் இருக்கிறாங்க, இங்கே மற்ற ஆசிரமத்துலாம் இல்லை. ஆமாம் ஆமாம் ஆமாம், அவங்க தனியாக அந்த உள்ளே போகாமல் வெளியில் இருக்கிறாங்க. முன்னெல்லாம் அப்படி இருந்தது நிறைய. இப்போ வடகராசிரமத்தில் கொஞ்சம் பேர் அப்படி இருக்குது. அங்கேயும் போகாமல் அங்கேயே வேலை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. அவங்களுக்கு ஏதாவது தனி சட்டம் ஏதாவது இருக்கா? இந்த இதுதான் நடவடிக்கை கிரமம் தான். நடவடிக்கை கிரமம். ஆமாம், முன்னெல்லாம் ஆனால் உள்ளே போகக்கூடாதுண்ணா. ஆமாம், உள்ளே போகக்கூடாது. முன்னெல்லாம் அப்படின்னா அவங்களுக்கு 3 மணியிலேருந்து ஜபம் பண்ண வேண்டிய இதெல்லாம் இருந்தது. ஓகே. இப்போது எல்லாம் விட்டாச்சு. அவங்களுக்கு அந்த 8 ஹவர் கிடையாது. காலையில் 8 ஹவர் ஜபம், அது பிரச்சனை கிடையாது. 8 ஹவர் வேலை, 8 ஹவர் ஒரு. இன்னைக்கெல்லாம் முன்ன காலத்துலலாம் 8 மணி நேரம் அவர் ஜபம் பண்ண. 12 மணிக்கெல்லாம், 12 மணி இல்லை, 1 மணிக்கெல்லாம் ஜபத்துக்கு போவா. 2:20 சாப்பாடு முடிச்சு தான் மறுபடியும் வேலைக்கு வரணும். காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சா 2:20 வரைக்கும் அல்ல 5:20 வரைக்கும் ஜபம் பண்ணணும். மத்தியானம் 1 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் அவங்க ஓய்வு தான். சாயந்தரம்னா 5:30க்கு பிறகு வேலை இல்லை. அப்படி தான் முன்னெல்லாம் இருந்தது. அது மாதிரி தனியாக சாப்பிட முடியாது, எல்லாரும் சத்தினி தான் சாப்பிடணும் அன்னைக்கெல்லாம். இப்போல்லாம் ஒவ்வொரு காரணத்தால் எனக்கு நோயின்னு சொல்லிவிட்டு அது வேறு, எனக்கு தனி தான் சாப்பிட முடியும், எனக்கு காரம் பிடிக்காது, உப்பு பிடிக்காதுன்னு சொல்லிவிட்டு அது வேறு தனியாக. இப்போ எல்லாம் சத்தினி அங்கேயும் இல்லை, அதனால சத்தினி போயிடுச்சு. ஆமாம் ஆமாம். இப்போ உள்ள ஆமாம் ஆமாம், அது சாமி சொல்கிறது கதினா உலக நன்மைக்கு தான், உலகத்துக்கு வேண்டி தான் கதி, லோகரட்சைக்கு தான் கதின்னு சொல்கிறது. ஆசிரமம் ஸ்தாபித்தது லோகரட்சைக்கு. மோட்சத்துக்கு பிராணாயாமம் தான், மோட்சத்துக்கு பிராணாயாமம் தான் நல்லது. பிராணாயாமத்தினால நிறைய பேர் மோட்சம் அடைஞ்சிருக்கு. அதனால் கதின்னு சொல்லும்போது உலக நன்மைக்கு தான் சாமி சொல்லியிருக்கு. ஆமாம் ஆமாம், மோட்சத்துக்கு தான் பிராணாயாமே போகுது. ஆமாம், பிராணாயாமத்தான் நிறைய பேர் மோட்சம் அடைஞ்சிருக்கு. அப்போது
இங்கேயே இருந்தது, பக்கத்தில் ஒரு வித்தியார்த்தி இருந்தது, குட்டன்னு சொல்லுவோம். இங்கெல்லாம் குட்டன் எல்லாம் பேர் வைப்பான். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் தானே, குட்டம் பிள்ளான்னு சொல்லிட்டு. அப்போ இங்கே தான் பக்கத்து ஊரில் இருந்தது. இப்போ அந்த ஆள் ஜெபம் பண்ணும்போது பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் போய் ஒளிஞ்சு பார்க்குவாமா இந்த கதைக்குள்ளே. பார்த்து ஏன் எதுக்கு பார்க்குறேன்னா, ஜெபம் பண்ணும்போது பூமியிலேருந்து தொங்கி தான் இருக்காமா அவர். ஆமாம், தொங்கி தான் இருக்கா. இது பார்க்குறதுக்கு தான் பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் வந்து கதைக்குள்ளே ஜன்னலுக்குள்ளேயெல்லாம் ஒளிஞ்சு பார்ப்பான். அப்போ ஜெபத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது, பிராணாயாமத்துக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்கு. அது அனுபவிக்கணும்னா நம்ம வைராக்கியமாக உட்காரணும், வைராக்கியமாக உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும். அப்போ தான் அந்த நிலை வந்துடும். அதனால தான் பெஞ்சு மேலேயும் கட்டில் மேலேயாவது இருந்து ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறத காரணம் அதுதான். நிலத்தை தான் உட்காந்து ஜெபம் பண்ணணும். வாசல் ஜன்னல் அடைக்கணும்னு சொல்கிறதும் அதனால தான். ஏன்னா காற்றடிச்சா நவந்து போவான், நவந்து போகக்கூடாது. அந்த இடத்துல தொங்குனாலும் அங்கே நிற்கணும். ஆமாம், கதையெல்லாம் திறந்துவிட்டு அப்படியே போயிட்டே இருக்குமில்ல. அதனால தான் அந்த வாச ஜன்னல்லாம் அடைச்சி ஜெபம் பண்ணணும்னு சொல்கிறது. அது பார்க்கவும் கூடாது. ஏன்னா தப்பாக அவங்க இந்த பிராணாயாமத்தை எடுத்துருவான். ஏன்னா யாரும் காமிச்சு கொடுக்காம பார்த்ததுலேருந்து எடுக்கும்போது சரியாக வராதில்ல. அதனால தான் யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறான். அதனால் ஜெபம் பண்ணுறதுக்கு பார்க்காம இருக்கிறது தான் இந்த மாதிரி கதை அடைக்கிறதும் இந்த மாதிரி நவந்து போகிறதுக்கு தடையாக இருக்கிற வண்டிக்கு தான் அந்த ஜன்னல் அதெல்லாம் அடைக்கிறது. ஆமாம், வெளியில் பண்ணக்கூடாது. ஆனால் உள்ள லைட்டு போட்டெல்லாம் பண்ணிக்கலாம். ஆமாம் ஆமாம், பண்ணக்கூடாது. உள்ளதான் பண்ணணும். இப்போ தெரியாதவங்க பார்க்குறவங்கள சும்மா அது மாதிரி உட்காந்து பார்ப்பான். அது அவங்க தப்பாக போவோம். அதனால தான் கதை முடி தான் ஜெபம் பண்ணணும். வேறு யாருண்ணா அதெல்லாம் டவுட்டு கேட்கணுமா? சாப்பிட்ற வகையில் கொஞ்சம் சொல்லுங்கய்யா, நம்ம மக்களுக்கு அது தெரியும். சாப்பிட்றது எப்படின்னா, காரம் போடலாம். ஆனால் கடுகு, இந்த வாழைப்புளி இருக்குது பாருங்க, அந்த புளி சேரக்கூடாது. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மூணையும் தான் நம்ம அப்பா சொல்லியிருக்கு. நம்ம சட்டத்தில் தான் அப்படி சொல்லியிருக்கு. இந்த கடுகு, புளி, நல்லெண்ணெய் இது மூணும் சேரக்கூடாது. நல்லெண்ணெய் சூடு கம்மி பண்ணிடும். ஆமாம், அப்படி புளி ரத்த அந்த அது வெப்பத்தை கம்மி பண்ணும். ஆமாம் ஆமாம். கடுகு என்னம்மா? கடுகு வந்து அது ஹீட்டு தான். அது சாயம் குடிக்கக்கூடாது, டீ குடிக்கக்கூடாது. காப்பி குடிச்சிக்கலாம், டீ குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அப்படியா? என்ன, டீ காப்பி குடிக்கும்போது அந்த தூள் உள்ளே போகக்கூடாது, வயிற்று வலி வரும்னு சொல்லியிருக்கு தாங்க. காப்பி டீ இது டிக்கெட்ஸ் எடுத்து தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கு. அது நடவடிக்கை கிரமங்களும் இருக்குது. ஐயா, இப்போ ஆசிரமவாசி கதி எடுக்கிறாங்க இல்லையா? ஆமாம். அது கதி ஒரு கதி வேறு வேறு, அவ்வளோ ஒரே கதியா? இல்லை, காலையில் 6 கதி உட்கார்ந்த கதி, 6 கதி உட்கார்ந்த கதி, 6 கதி நடன கதி. மத்தியானத்தில் அப்படி தான். காலையில் இருந்த கதி இல்லை, மத்தியானத்தில் வேற கதி தான். அப்போது ஆனால் நடன கதி ஒன்று தான். அப்போ சாயந்தரம் அது ஒரு 6 கதியா? ஆமாம், அது ஒரு 6 கதி. மொத்தம் 18 கதி. 18 கதியில் 6 நடனம் வச்சுருக்க. அப்போது 24 கதி ஆச்சு. உட்கார்ந்த கதி 18. உட்கார்ந்த கதி 18. 6 ஆடிட்டே பண்ணுவாங்க. நடனம் சொல்லிட்டு 6 நடனம் இருக்கு. சிவதாண்டவால் அது படுறது தான். அது 4வது கதி சிவதாண்டவம் தான். அவங்க ரூம்குள்ள தான். நம்மளுக்கு ஒரே கதி தான், சர்பகதி. அவங்களுக்கு தான், நம்மளுக்கு ஒரே கதி சர்பகதி. இது பண்ண போதும். ஆமாம், 6 மணிக்கு சர்பகதி தானே ஐயா? இப்போ நம்ம எங்களுக்கு சொல்லி தந்த மாதிரி ஒரு கதி 6 கதி, 6லேருந்து 7 மணி நேரம் அப்படிதான். அது வந்து உங்களுக்கு. ஆமாம், அது அவங்கவுங்க ஜீவனுக்கு. ஆமாம். ஓகே.